कृत्वा पलायनं वीरः गतः असौ गिरिगह्वरे अगम्ये नृपतिः ताने स्थितः तत्र भयातुरः. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னான்னா, இந்த ஹரிச்சந்திரனோட பிள்ளை ரோஹிதன் வந்து அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போயிடுது, விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அப்பா ஏதோ யாகம் பண்ண போகிறார், நம்மளை நரபலி கொடுக்க போகிறார். மரணாய சோபிமத்துவம் மரணாய மரணம் ஆத்மனக போன ஸ்லோகத்தில். ஸோ தன்னுடைய மரணம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சுடுத்து. உடனே வீரக அந்த வீரன் என்ன பண்ணா, கிருத்வா பலாயனம் அப்படியே ஓடியே விட்டார், நாட்டை விட்டே ஓடி போயிட்டார். நம்ம எதுக்கு இந்த நரபலி ஆகணும், இந்த அப்பா செய்கிற யாகத்துக்கு வர்ணனுக்கு ஏன் நரபலி நம்ம ஆகணுங்கிறதுனால அந்த வீரனாகப்பட்டவன் கிரிகஹ்வரே கதக. கிரிகஹ்வரம் சொன்னான்னு இது மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குகைகளில் போய் வாழ ஆரம்பிச்சுட்டான். அவன் ஓடி போயிட்டான், நாட்டை விட்டு போயிட்டான். ஸோ அகம்யே நிருபதிஸ்தானே ஸ்திதக தத்திர பயாத்துரக. ஸோ இனிமேல் நமக்கு ராஜ்ய யோகம் கிடையாது. நமக்கு இனிமேல் இந்த ராஜயோகமே அகம்யேன்னு சேரவே முடியாது. நிருபதிஸ்தானம்னு ராஜாவுடைய பதவி கிடைக்காது நம்மளுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுறான், பயாத்துரக தத்திரஸ்திதக, பயந்து போய் அந்த கிரியோட மலையடி வாரத்தில் உள்ள குகையில் போய் வசிக்க ஆரம்பித்தான். प्राप्ते काले अथ वरुणः यज्ञाति नृपतेः गृहं गत्वा तमाह भूपालं कुरु यज्ञं विशाम्पते. ஸோ பிராப்தே காலேன்னு இவன் சொல்லிருக்கான் இல்லையா, குழந்தைக்கு இந்த சமாவர்த்தன ஹோமம் முடிஞ்சாட்டு வாங்கோ, நான் வந்து யாகம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா வர்ணன், சாரி ஹரிச்சந்திரன். அதை கேட்டு வர்ணன் அந்த டைமுக்கு வந்துட்டான், கரெக்டாக வந்துட்டான். யஜ்ஞார்த்தி, ஸோ யஜ்ஞம் பண்ண போகிறான், நம்மளை நரபலி கொடுக்க போகிறான் நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையோடு நிருபத்தேகே கிரகம் ராஜாவோட வீட்டுக்கு வந்தான். கத்வா தமாக பூபாலம், அங்கே வீட்டுக்கு வந்துட்டு வர்ணனாகப்பட்டவன் அந்த ராஜா ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறான், விஷாம்பத்தே குரு யஜ்ஞம், பூலோக ராஜாவே நீ யாகம் செய் அப்படிங்கிற. யாகம் குரு, யஜ்ஞம் குரு, குருன்னு செய். प्राप्ते काले अथ वरुणः यज्ञार्थे नृपतेः गृहं गत्वा तम् आह भूपालं कुरु यज्ञं विशाम्पते. प्रम्लानवदनः राजा तमाह व्यदित इन्द्रियः किं करोमि गतः क्वापि सुतो मे सुरसत्तमः. சத்தமா தேவர்களில் சிறந்த வர்ணனே, சுரசத்தமா தேவர்களில் சிறந்தவரே கூப்பிடுறார் ஹரிச்சந்திரன். பிரம்லானவதனக ராஜா, வாடி போன மூஞ்சி, ம்லானம்னா வாடுறதுன்னு அர்த்தம். பிரம்லானன் ரொம்பவே வாடி போச்சு. ஸோ மூஞ்சி வாடி கிடக்கு, ஏன்னா பிள்ளையே இல்லை, எங்கேருந்து நரபலி கொடுக்கறதுக்கு, பிள்ளையே ஓடி போயிட்டேன். அதனால வாடிய முகத்தை உடைய ராஜா, வெதித்த இந்திரியங்கள்லாம் கலங்கிறது, கண்ணெல்லாம் கலங்கிறது, நாக்கு பேச மாட்டேங்கிறது, அப்படி வாடி போன அந்த ராஜா தம் ஆக அந்த வர்ணனை பார்த்து சொன்னார், கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன், குவாபி மே சுதக கதக எங்கேயோ போயிட்டான் என் பிள்ளை, எங்கன்னே தெரில எனக்கு, என் பிள்ளைய காணோம் அப்படிங்கிற. प्रम्लानवदनः राजा तम् आह व्यदित इन्द्रियः किं करोमि गतः क्वापि सुतः मे सुरसत्तमः. श्रुत्वा तद्वचनं राज्ञः कुपितः यादसाम्पतिः शशाप तं नृपं कोपात् असत्यवादिनं वृषम्. ஸோ அந்த வார்த்தையை கேட்குறாரா வர்ணன். ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, குபித்தக கோவம் வந்துருது. யாதசாம்பதின்னு என்னது, நீர்வாழ் மிருகங்களுடைய ராஜா, அதாவது நீர்க்கடவுள், தண்ணீர் கடவுள், அவர் தான் வர்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப கோவம் வந்தது. தம் நிருபம் ஷஷாப்ப அந்த ராஜாவை சபிக்கிறார். இப்போ கோபாத் கோபத்தோடு, அசத்தியவாதினம் பிரிஷம் அந்த ராஜா பொய் சொன்னார் அப்படிங்கிற கோபத்தில் பிரிஷம் குபிதக ரொம்ப கோபத்தோடு அந்த ராஜாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். அபிதக जलोदर अभिदत व्याधिः देहे भवतु ते नृप यतः प्रतारितश्च अहं कृत्वा कपट पंडित. என்ன சாபம் சொன்னா, உனக்கு ஜலோதரம்ங்கிற வியாதி வரட்டும், நம்ம மகோதரெல்லாம் சொல்கிறேன், அது மாதிரி ஏதோ வியாதி. ஸோ அந்த வியாதி உனக்கு வரட்டும்னு சாபத்தை கொடுக்குறான் வர்ணன்.
தேகே பவது தேன்றிருப்பா, உன்னுடைய தேகத்தில் அது ஏற்படட்டும். எதக பிரதாரித்தாகம், அப்போ நான் வந்து ஏமாற்றப்பட்டேன் உன்னால். ஐ வாஸ் சீட்டட். பிரதாரணம் பண்ணுறதுன்னு என்னது, சபதத்தை பண்ணிவிட்டு அதை மீறது, அதனால தான் தாண்டதுங்கிற அர்த்தத்தில் சீட் பண்ணிட்டான் இல்லையா, தாண்டிட்டான் இல்லையா, நடத்தி கொடுக்கலையே. ஸோ அதனால நான் வந்து சீட் பண்ணப்பட்டேன் உன்னால், அதனால இந்த வியாதி உனக்கு வந்தே தீரும். கிருத்வா கபட பண்டிதா, கபடம் பண்ணின நீ, கபட பண்டிதன், கபடம் பண்ணுறதுல ரொம்ப சாமர்த்தியசாலியாக பண்டிதனாக இருக்கே நீ. ஒரு வாட்டி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கடைசியில் பிள்ளையே ஓடி போயிட்டான்னு போய் சொல்கிறியா, இந்த வியாதி வச்சுக்கோன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார் வர்ணர். ஜலோதர அபிதஹ யாதிஹி தேஹே பவது தே நிருப யதஹ பிரதாரிதஸ்ச அஹம் கிருத்வா கபட பண்டித. ராதே கிருஷ்ணன். ஸ்வகம் வாஷதரக ததா ராஜா சிந்தாதுரஸ்தஸ்தௌ பவனே வியாதி பீடிதஹ. ஸோ இவ்வாறு சாபத்தை கொடுத்து விட்டு ஸ்வகம் பாஷதரகன்னு பாசத்தை உடையவன், வர்ண பாசத்தை உடையவனால வர்ணன் வந்து ஸ்வகம் தாம தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான். அவனுடைய இடம் என்னது, நம்ம ரசாத்தலம் பார்த்துருக்கோம், எப்போவுமே ரசாத்தலம் தான் நம்ம வர்ணனுடைய இடம், வர்ணன் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். பாஷத்தை உடைய அந்த வர்ணன் கிளம்பி போனார். ராஜா சிந்தாதுரக, ராஜாவுக்கு ஒரே கவலை, ஐயோ அடுத்து இந்த வியாதி வேறு கொண்டாடணுமே, அடுத்த ப்ராப்ளம் வந்துருதே இருக்கு. ஸோ சிந்தாதுரக தஸ்தவ் இருந்தார், அப்படி ஒரே கவலையோடு இருந்தார். பவனே வியாதி பீடித்தக, வியாதி வந்துருது, அது பீடிக்கப்பட்ட ராஜா கவலையுடன் இருந்தார். ராஜா சிந்தாதுரக தஸ்தவ் பவனே வியாதி பீடிதஹ. ராதே கிருஷ்ணா. இதில் டார்க் லெட்டர்ல ஓகே. யதா அதிவ்யாதிதஹ ராஜா ரோகேன சாபஜேனஹ ததா சுஷ்ராவ புத்ரோ அபி பிதரம் வியாதி பீடிதம். ஸோ அதிவியாதித்தகர், பயங்கர வியாதி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகிறது. அது அப்படி போகிற சமயத்தில் எப்பொழுது அப்படி ஆயிடுத்தோ, ரோகேன சாபஜேன ரோகேன, சாபத்தினால் ஏற்பட்ட ரோகம் இது, வியாதி வந்து சாபத்தினால் ஏற்பட்ட வியாதி. ஸோ அந்த ராஜா இப்படி ரொம்ப பீடிக்கப்பட்ட உடனே சுஷ்ராவ புத்திரகா அப்படி காட்டுக்கு வர செய்தி போய்டுது, ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற செய்தி. இவன் காட்டில் எங்கே கிரி கோகரத்தில் இருக்கானே வந்தான் ஒரு குகையில், அந்த குகை வர நியூஸ் போயிடுது. சுஷ்ராவ புத்திரக அப்பி, அவனுடைய காதிலும் வந்து விழுந்தது. பிதரம் வியாதி பீடிதம், அப்பாவுக்கு இப்படி வியாதி பீடிச்சிருக்குங்கிறது அவன் காதலே வந்து விழுந்தது. यदा अतिव्याधितः राजा रोगेन शापजेन तदा शुश्राव पुत्रः अपि पितरं व्याधि पीडितम्. पान्तिकः प्राह पुत्रं हि पिता ते वृषदुःखितः जलोदरविकारेण शापजेन नृपात्मज. ஓகே. ஸோ பாந்திககான்னு சொன்னா பாதையில் நடப்பவன்னா ட்ராவலர்னு அர்த்தம். இங்கே அங்கேயும் போயிட்டு இருப்பான் இல்லையா, அவள் தானே செய்தியை சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலர் வந்து அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறான், புத்திரம் பிராக பிள்ளையை பார்த்து சொல்கிறான், பிதாதே பிரிஷதுக்கிதா, உங்கள் அப்பா ரொம்ப துக்கத்தில் இருக்கார், வியாதி பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். ஜலோதர விகாரன, ஜலோதரங்கிற நோய் அது ரொம்ப பெருசாகிடுது, விகாரமாக எடுத்து ரொம்ப பெருசாகிடுது. ஷாபஜேன, வர்ணனோட ஷாபத்தால் அந்த நோய் வந்துடுது. நிருபாத்மஜ, ராஜா பிள்ளைய தெரிஞ்சுக்கோ, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பெரிய வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கார். विनष्टं जीवितं ते अद्य यथा जातस्य दुर्मते यत्यक्त्वा पितरं दुस्तं प्राप्तः अस्मि गिरिगाह्वरम्. ஜீவிதம் வினஷ்டம் தே அத்யா, உன்னுடைய வாழ்க்கையே போயிடுது, நீ வேற இந்த கிரியில் வந்து உட்காந்துருக்க, உங்கள் அப்பாவுக்கும் நீ ஹெல்ப் பண்ணல இல்லையா. விருதா ஜாத்தசிய துர்மதே, துர்புத்தி உடையவனே, உங்கள் அப்பாவை கவனிக்கிற நேரத்தில் இங்கே போய் உட்காந்துருக்க, உன்னோட ஜீவனமும் வேஸ்ட்டாகவே கிடக்கு, இங்கே உனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா, இல்லை. ஸோ அப்படி வேஸ்ட்டாக உன்னோட ஜீவனை போக்கின்றிருக்க, அப்பாவுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வினஷ்டம் நஷ்டமாயிடுது உன்னுடைய வாழ்க்கையை. தெக்வா பிதரம் துஸ்தம், துக்கத்தில் இருக்கக்கூடிய துஸ்தம் பிதரம், துக்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை விட்டுவிட்டு, தெக்வா அவரை விட்டுவிட்டு,
பிராப்தோ அசி கிரி கஹ்வரம், இந்த கிரி குஹர் இந்த மலையோட அடிவாரத்தில் வந்து குகையில் வந்து வச்சுட்டு இருக்கே, நீ பண்ணுறது சரியான்ட்டு நிந்தனை பண்ணுற மாதிரி கேட்குறான் அந்த ட்ராவலர். विनष्टं जीवितं ते अद्य वृथा जातस्य दुर्मते यत्यक्त्वा पितरं दुष्टं प्राप्तः अस्मि गिरिगाह्वरम्. கஹ்வரம் किम् अनेन शरीरेण प्राप्तं ते जन्मनः फलं देहदं दुःखितं कृत्वा स्थितः अस्ति अत्र सुत अधम. சுதா அதமான கூப்பிட்றான். நீ ஒரு மோசமான பிள்ளைப்பா, அதமனான பிள்ளை நீ, உங்கள் அப்பாவை கவனிக்கலை. கிம் அனேன சரீர், இந்த சரீரத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் கேட்குறான். கிம் அனேன சரீரேன, இந்த சரீரத்தால் என்ன பிரயோஜனம். பிராப்தம் தே ஜென்மனக பலம், உன்னுடைய ஜென்மத்தோட பலன் கிடச்சிதா, இந்த உடம்பு எடுத்த ஒரு பலன் நீ உனக்கு ஏதாவது அடைந்தியா, நீ ராஜாவும் ஆகலை அப்பாவையும் கவனிக்கலை, ஒரு பிரயோஜனம் உன்னோட சரீரம். தேகதம் துக்கிதம் கிருத்துவா, தேகதம்னு தேகத்தை கொடுத்தவர் அப்பான்னு அர்த்தம். தேகதம்னு அப்பாவை, ஸோ உன்னுடைய தேகத்தை கொடுத்த உன்னுடைய அப்பாவை துக்கிதம் கிருத்துவா, அவரை துக்கப்பட வச்சுட்டு ஸ்திதக அசி அத்திர சுத அத்திர, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, அசி அசினே இருக்கிறாய், அத்திர அசி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், உங்கள் அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல், சுத அதம பிள்ளை, மோசமான பிள்ளையே என்ன திட்டுற. प्राणास्त्याज्याः पितुः कार्ये सत्पुत्रेण इति निश्चयः तदर्थे दुःखितः राजा क्रन्दति व्याधिपीडितः. ஸோ பிதுகு காரியே, அப்பாவுடைய காரியத்துக்கு, தன்னோட அப்பாவோட காரியத்துக்காக வேண்டி பிராணாகா தியாஜியாக, பிராணனை கூட விடணும்ப்பா. அப்பாவோட காரியம் ஒன்று சொன்னான்னா அதை நடத்தியே தீரணும். அப்பாவுக்கு வேண்டி உடம்பை கூட நீ விடணும், பிராணனை விடணும். சத்புத்திரேன, அதுதான் சத்புத்திரனுக்கு அடையாளம். இது நிச்சயக, அது நிச்சயமாக நான் சொல்கிறேன். தொடர்த்தே துக்கிதக ராஜா, உனக்கு வேண்டி துக்கப்பட்டு வேற உட்காந்துருக்கான். ஒன்னாவோட காரணத்தினால தான் அவருக்கு சாபமே கிடச்சிது, நீ ஓடி வந்ததுனால தான். அதனால உங்கள் அப்பாவுக்கு துக்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். கிரந்ததி அழறர் கதறர் உங்கள் அப்பா. வியாதி பீடித்தக, வியாதியால் பீடிக்கப்பட்ட உங்கள் அப்பா அங்கே அழுதுன்னு உட்காந்துருக்கார், நீ இங்கே உட்காந்து ஜாலியாக இருக்கியான்னு கேட்குறேன். प्राणाः त्याज्याः पितुः कार्ये तत्पुत्रेण इति निश्चयः तदर्थे दुःखितः राजा क्रन्दति व्याधिपीडितः. व्यासोवाच तद् आकर्ण्य वचस्तथ्यं पान्तिकात् धर्मसंयुतं यथा चक्रे मनः गन्तुं दृष्टुं तातं व्यतातुरम्. வியாசர் சொல்கிறார், ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறார், தது ஆக்கர்ணிய வச்சகா, இந்த மாதிரி ஒரு ட்ராவலர் வந்து நம்மளை திட்டுற மாதிரி வச்சுட்டு இருக்கோமே, நம்ம இவ்வளோ கேவலமாயிட்டோமேன்னு மனசு வருத்தப்படுறேன். தத்தியம்னு உண்மை, உள்ளதை உள்ளபடி, அந்த உண்மையான வார்த்தைகளை அந்த ட்ராவலர் பிராந்திகாத், அந்த ட்ராவலர்லேருந்து கேட்டு, தர்ம சம்யுதம், தர்மத்தோடு வார்த்தையை பேசுகிறான் அவன், ஏனோ தானே பேசலை, தர்மத்தோடு கூடிய வார்த்தைகள், அதை கேட்டு மனக கந்தும் சக்கரை, சரி போயிடலாம், அப்பா கிட்ட போயிடலாம், அப்பா கஷ்டப்படுறார், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கந்தும் சக்கரே மனக, மனசை தான் போவதற்கு அவன் நினைத்த பொழுது, எப்பொழுது நினைச்சானோ, தாத்தம் திரஷ்டும் வியதாதுரம், கவலையில் பிடிக்கப்பட்ட, வியதான கவலை, கவலையால் ஆதுரமாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தாத்தம் அப்பாவை திரஷ்டும் பார்க்கறதுக்கு கிளம்புற சமயத்தில் तदा विप्रवपुः भूत्वा वासवः तम् उपागमत् रहः प्राह हितं वाक्यं दयावान् इव भारत. உடனே வந்துட்டான் இந்திரன், வாசவன் இந்திரன். இந்திரன் வந்து விப்ரவபுகு பூத்வா, ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு அந்த ரோஹித்துக்கிட்ட வர, ரகக பிராக, தனிமையில், ரகனா ரகசியம் இல்லை, தனிமையில் இருக்கும்போது அவனை பார்த்து பேசுகிறான். ஹிதம் வாக்கியம், நன்மை பயக்கக்கூடிய வாக்கியம் மாதிரி இருக்கு அவன் பேசுறது. தயாவான் இவ, ரொம்ப தயையோடு இருக்கானோ அப்படின்னு பிரத்தியார் நம்புறபடி உள்ள வார்த்தைகளை அந்த வாசவனாகப்பட்டவன் உபாகதம் தம், அவனை அடைந்து பேசினான். பாரதன் யாரு? ஹே ஜனமேஜயா,
तदा विप्रवपुः भूत्वा वासवः तम् उपागमत् रहः प्राकाशितं वाक्यं दयावान् इव भारत मूर्खो असि राजपुत्रत्वं गमनाय मतिं वृथा करोषि पितरं तु अद्य न जानासि व्यथायुतम्. ஸோ மூர்க்கோசி ராஜபுத்திர, ராஜாவோட பிள்ளையே நீ ஒரு முட்டாள் சொல்கிற. யாரு? இந்திரன். துவம் கமனாய மதிமிருதா, நீ வேஸ்ட்டாக அங்கே போகிற, வேஸ்ட்டாக நீ அங்கே போனால் என்ன ஆகும்? உன்னை கொண்டு விடுவாளே, யாகத்தில் பலி கொடுக்குறேன்னு உன்னை கொண்டு விடுவா, அதுக்கு வேண்டி போறியா நீ? கேட்குறான் அவன். கரோஷி பிதரம் தூ அத்யா ந ஜானாசி வெதாயுதம். ஸோ வெதாயுதம் கரோஷி, அவனுக்கு இன்னும் கஷ்டம். ஏன்னா நீ வந்தாலும் கஷ்டம், நீ போனாலும் அங்கே கஷ்டம். நீ இல்லையா, ராஜா வியாதியில் கஷ்டப்படுற. இப்போ நீ போனால் வெதாயுதம் கரோஷி பிதரம் அத்யா, நீ உன்னுடைய அப்பாவை இன்னமே கவலைக்கு உள்ளாக்குவாய். ந ஜானாசி, உனக்கு அது கூட தெரியலையா? நீ போனால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியலையா நீ கேட்குறான் இந்திரன். मूर्खो असि राजपुत्र त्वं गमनाय मतिं वृथा करोषि पितरं तु अद्य न जानासि व्यथायुतम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे हरिश्चन्द्रस्य जलोदर व्याधिपीडा वर्णनं नाम द्वादशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ त्रयोदशोऽध्यायः. इन्द्र उवाच साहसं कृतवान् राजा पूर्वं यत् कथितो मकः वरुणाय प्रतिज्ञातः पुत्रं कृत्वा पशुं प्रियम्. ஸோ இந்திரன் வந்து ரோஹித்தை பார்த்து பேசுகிறான், ஹரிச்சந்திரனோட பிள்ளைகிட்ட. ராஜா சாகசம் கிருத்தவான் பூர்வம், ரொம்ப சாகசமாக ஒரு காரியத்தை பண்ணினா உங்கள் அப்பா ராஜா ஹரிச்சந்திரன். எத் கதித்தக வருணாய, வருணன்ட்ட போய் சொன்னான். என்ன சொன்னான்? மகா பிரதிஜாதக, நான் ஒரு யாகம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாகசமாக சொன்னான். அந்த யாகத்தில் பலி யாருன்னா புத்திரம் பசும் பிரியம் கிருத்வா, அதாவது யாக பசுவாக பிரியம் புத்திரம், பிரியமான புத்திரனை பசும் கிருத்வா, அவனையே நரபலியாக செய்து ஒரு யாகம் பண்ணுவேன்ட்டு ஒரு பிரதிஜை பண்ணா. இது எப்பேற்பட்ட சாகசமான ஒரு செயல் இது, உன்னுடைய அப்பா இப்படி பண்ணியிருக்காரே. इन्द्र उवाच साहसं कृतवान् राजा पूर्वं यत् कथितः मकः वरुणाय प्रतिज्ञातः पुत्रं कृत्वा पशुं प्रियम्. गते त्वयि पिता पुत्रं मध्वायूपे अग्रणः पुनः पशुं कृत्वा महाबुद्धे वदिष्यति व्यथातुरः. கதே துவயி, நீ போன உடனே, தொயி கதை, நீ போன உடனேயே பிதா உங்கள் அப்பா புத்திரம் பத்வா யூபே, உன்னை தூக்கி எடுத்து அந்த யூப ஸ்தம்பத்தை கட்டிவிடுவார். நீ தான் அந்த நரபலி பசு. அதனால யூபே புத்திரம் பத்வா, சொந்த பிள்ளையே அதில் கட்டி வச்சு, அக்ரணக தயை இல்லாதவன், கிருணான தயை கருணை, ஸோ அக்ரணகன தயை இல்லாத உங்கள் அப்பா அப்படி பண்ணுவார். புனக பசும் கிருத்வா, உன்னை யாக பசுவாக்கி, மகாபுத்தே, நீ புத்திசாலி, நீ வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்க, திருப்பி போகணும்னு நினைக்காதேங்கிறான். ஸோ மகாபுத்தே வதிஷ்யதி வியதாதுரக, தன்னோட வியாதி போன இப்போ மொத்தத்தில், அதனால கவலையோடு இருக்கக்கூடிய உங்கள் அப்பா உன்னை கொல்லுவார், யாகம் பண்ணுறேங்கிற பேரில் உன்னை கொல்லுபிடுவார். வதிஷ்யதி. गते त्वयि पिता पुत्रं मत्वा यूपे अग्रणः पुनः पशुं कृत्वा महाबुद्धे वदिष्यति व्यथातुरः. इत्थं निषिद्धः तत्पुत्रः शक्रेण अमिततेजसा स्थितः तत्रैव मायेषि मायया मोहितः वृषम्. இத்தம் நிஷிதம் பண்ணிட்டான், இது நிஷேதம், தடை பண்ணிட்டான். ஸோ போகாதே, நீ இங்கே இரு, உனக்கு அதுதான் சேஃப்டின்னு இந்திரன் வந்து ரோஹிதனை தடை பண்ணிட்டான். ஸோ தத் புத்திரக சக்ரேன அமித தேஜஸா, ரொம்ப சாமர்த்தியம் உண்டு, ரொம்ப தேஜஸ் உண்டு இந்திரனுக்கு. அப்படிப்பட்ட சக்ரேன இந்திரனால் சொல்லப்பட்ட அந்த பிள்ளை ஸ்திதக தத்ரையவ, அங்கே நின்றுடான், போல. இப்போ கிளம்பினவன் அவனை நிறுத்திவிட்டான் வாசவன், அதனால் அவன் அங்கே இருந்தான். மாயேஷி மாயையா, இது யாரோட வேலை? மாயைக்கெல்லாம் தலைமையான தேவியோட மாயை இல்லையா, மாயா ஈஷி மாயேஷி. ஸோ அந்த மாயைக்கு தலைவியான அந்த தேவியோடைய மாயையால் பிரிஷம் மோகிதக, ரொம்பவே மோகத்தில் ஆழ்ந்தவனாக அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண நினச்ச நல்ல புத்தி போயிடுது இப்போ.
त्रयोदशविदः तत्पुत्रः चक्रेण अमिततेजसा स्थितः तत्र एव मायेषि मायया मोहितः वृषम् यदा पुनः पुनः श्रुत्वा पितरं रोगपीडितं गमनाय मतिं चक्रे तदा इन्द्रः प्रत्यषेधयत्. ஸோ திருப்பி திருப்பி இவன் கிளம்புறான், ஒவ்வொரு சமயம் கிளம்புறோச்ச புனப்புனக, எப்போ அடிக்கடி மீண்டும் மீண்டும் பிதரம் ரோக பீடிதம் சுத்வா, அப்பாவுக்கு ரோகமாக இருக்குது, வியாதி ஜாஸ்தியாக இருக்குது, யாராவது வந்து சொல்லிகிட்டே இருக்கான்ட்ட. அப்படி சொல்லும் போதெல்லாம் இவன் கிளம்புறான். எப்பொழுது அப்படி கமனாய மதியம் சக்கரையை போகிறதுக்கு புத்தியை செலுத்தினானோ, இந்த ரோஹித் அப்பா பார்க்க போகலான்னு எப்பப்போ மனசு வைக்கிறானோ, ததா அந்த சமயத்தில் இந்திரன் வந்துடுவான். இந்திரகா பிரத்யஷேதயத்து, அவ்வளோதான் போகாதே இன்னும் தடுக்கிறதுக்கு வந்துடுவான். ஒவ்வொரு டைம்லையும் தடுக்கப்பட்டான். यदा पुनः पुनः श्रुत्वा पितरं रोगपीडितं गमनाय मतिं चक्रे तदा इन्द्रः प्रत्यषेधयत्. हरिश्चन्द्रः अतिदुःखार्तः पप्रच्छ गुरुमन्तिके स्थितं वसिष्ठम् एकान्ते सर्वज्ञं हिततत्परम्. அதி துக்கார்த்தக, ரொம்ப துக்கத்தினால பீடிக்கப்பட்டிருக்கான் ஹரிச்சந்திரன். ஸோ பப்ரச்ச குரும் அந்திக்கே, குருகிட்ட போய் கேட்குறான். இப்போ குருகிட்ட என்ன பண்ணலாம், இந்த யாகம் பண்ணினா தான் எனக்கு வியாதி குணமாகும், பிள்ளை இல்லை, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, இதுக்கு பதிலாக நான் எப்படி யாகம் பண்ணலாம் அப்படின்னு வசிஷ்டம் ஏகாந்தே ஸ்திதம், தனியாக இருக்கார் வசிஷ்டர். அந்த சமயத்தில் அவர்கிட்ட போய் கேட்குறார். சர்வஜம் ஹித தத்பரம், தனக்கு நன்மையே செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய வசிஷ்டர், சர்வஜம் எல்லாம் அறிந்தவர். அப்பேற்பட்ட வசிஷ்டரை இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோன்ட்டு போய் கேட்குறார். हरिश्चन्द्रः अतिदुःखार्तः पप्रच्छ गुरुमन्तिके स्थितं वसिष्ठम् एकान्ते सर्वज्ञं हिततत्परम्. राजा उवाच भगवन् किं करोमि अद्य आदरो अस्मि व्यदाकुलः त्राहि मां दुःखमनसं महाव्याधि भयातुरम्. ராஜா சொல்கிறார், பகவன் கிம் கரோமி அத்திய, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கோ, ஹே வியாசரே நீங்கள் சொல்லுங்கோ. காதரோஸ்மி, பயந்து போயிருக்கேன் நான், யதாகுலக, ரொம்ப கவலையில் பீடிக்கப்பட்டிருக்கேன் நான். திராகிமாம், ஸோ என்னை காப்பாற்றுங்கோ. துக்க மனசம், ரொம்ப துக்கத்தோடு கூட மனசோடு இருக்கக்கூடிய என்ன நீங்கள் காப்பாற்ற வேண்டும். மகா வியாதி பயாத்துரம், இது பெரிய வியாதி, பெரிய வியாதியாக வந்திருக்குது, இது அதனால நான் ரொம்ப பயந்துருக்கேன், இப்படி ரொம்ப உடம்ப வாட்ட வேற சேருது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கோன்ட்டு வியாசரை பார்த்து கேட்குறேன். राजोवाच भगवन् किं करोमि अद्य आतरः अस्मि यदाकुलः त्राहि मां दुःखमनसं महाव्याधि भयातुरम्. वसिष्ठ उवाच शृणु राजन् उपायः अस्ति रोगनाशं प्रतिस्तुतः त्रयोदश विदाः पुत्राः कथिता धर्मसङ्ग्रहे. ஸோ கேளுப்பா, ஹே ராஜா கேளு, சுணு கேளு. உபாயக அஸ்தி, உபாயம் இருக்குப்பா. ரோகநாசம் பிரதிஸ்துதக, அது வேதமே சொல்லியிருக்கு, ரோகத்தை எப்படி நாசப்படுத்தலாம், அதுக்கு புத்திரனோட டைப்ஸை சொல்லிருக்கு. ஏகப்பட்ட புத்திரர்கள் இருக்கா, புத்திரனை பெத்தாதான் புத்திரன்னு கிடையாது. ஸோ திரையோதச விதாக புத்திராக, 13 வகையால் புத்திரர்கள் உண்டு. நீ அடாப்ட் பண்ணலாம், விலை கொடுத்து வாங்கலாம், அப்புறம் பொண்ணோட பிள்ளையை தானே வளர்க்கலாம், தன்னோட பிள்ளையாக வாங்கிக்கலாம், இப்படி ஒருவனுக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு புத்திரங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி 13 விதமான புத்திரர்கள் உண்டு. கதிதா தர்ம சங்கிரகே, தர்ம கூட்டத்தில் தர்மத்தை சொல்லும் பொழுது புத்திரர்கள் 13 வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்ல போகிறேன். இப்போ शृणु राजन् उपायः अस्ति रोगनाशं प्रतिस्तुतः त्रयोदश विदाः पुत्राः कथिता धर्मसङ्ग्रहे. तस्मात् क्रीतं सुतं कृत्वा यजस्व मकम् उत्तमं द्रव्यं दत्त्वा यदा उद्दिष्टम् ஆனயஸ்வ த்விஜோத்தமம். அதனால கிரீத்தம் சுதம், விலை கொடுத்து வாங்கி, கிரீத்தம்னா இது வாங்கிறது விலைக்கு. ஸோ விலைக்கு வாங்கிற ஒரு பிள்ளைய கிருத்வா யஜஸ்வா, அவனை வந்து ஒரு யாக பசுவா பண்ணி யாகத்தை பண்ணு. உத்தமம் மகம் யஜஸ்வ, உத்தமமான அந்த யாகத்தை நீ செய். திரவியம் தத்வா யதா உத்திஷ்டம். ஸோ அதுக்கு காசு கொடுக்கணும். சும்மா பிள்ளைய கொடுத்துருவாளா, யாகம் பண்ண போகிறேன் நீ பிள்ளைய கொடுன்னு கேட்க மாட்டா, நல்ல விலை கேட்பா.
அந்த பிள்ளைக்கு அவள் கேட்ட விலையை கொடு. திரவியம் தத்துவா, என்ன திரவியத்தை கட்டுறாலும் அதெல்லாம் கொடு அவளுக்கு. யதா உத்திஷ்டம் அந்த ஸோ த்விஜோத்தமம் ஆனயஸ்வ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, யாகம் பண்ணக்கூடிய அந்த த்விஜன், அந்த ரித்விக்கெல்லாம் அழிச்சுன்னு வந்து யாகத்தை ஆரம்பிக்கலாம். तस्मात् क्रीतं सुतं कृत्वा यजस्व मखमुत्तमं द्रव्यं दत्वा यथा उद्दिष्टम् आनयस्व द्विजोत्तमम् एवं कृते मखे भूप रोगनाशो भविष्यति वरुणः अपि प्रसन्नात्मा भविष्यति यथा सुखम्. பூப, ஹே ராஜாவே, வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா ஹரிச்சந்திரனை பார்த்து, இவ்வாறு நீ செய்தால், ஏவம் கிருத்தே, இவ்வாறு செய்தப்பட்டால் அந்த யாகத்தில் ரோகநாசகம் பவிஷ்யதி, உன்னோட ரோகம் ஜலோதர நோய் போயிடும். அது போயிடும். வருணக அப்படி பிரசன்னாத்மா, அவனும் ஹாப்பி ஆகிடுவான். ஏன்னா ஒரு பிள்ளை கிடச்சாச்சு, ஒரு பிள்ளையை நரபலி கொடுத்து நீ அவனுக்கு கொடுத்தாச்சு, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன். பவிஷ்யதி யதா சுகம். ஸோ அவனுக்கும் சுகமாகும், உனக்கும் சுகமாயிடும், கவலைப்படாதேன்னு சொல்கிறார் வசிஷ்டர். एवं कृते मखे भूप रोगनाशः भविष्यति वरुणः अपि प्रसन्नात्मा भविष्यति यथा सुखम्. व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा राजा प्रोवाच मन्त्रिणम् अन्वेषय महाबुद्धे विषयेषु अतियत्नतः. ஸோ வியாசர் சொல்கிறார் இப்போ, வியாசர் இப்போ ஜனமேஜயன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இது தசிய வச்சக ஸ்ருத்வா, இந்த வார்த்தையை கேட்டு ராஜா புரோவாச்ச மந்திரினம், யார் மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறார். இப்போ பிள்ளையை வாங்கிட்டு வரணுமே, ஏதோ ஒரு பிள்ளை விலைக்கு வாங்கணுமே, அதனால மந்திரி அழைக்கிறார். அன்வேஷையா, தேடுங்கள், மகா புத்திசாலியான மந்திரியே, விஷயேஷு அதி எத்தனை. விஷயம்னு சொன்னால் இங்கே நாடுன்னு அர்த்தம். விஷயம்னா ஏற்கனவே 2 அர்த்தம் உண்டு. விஷயம் சொன்னால் நம்ம சாதாரணமாக பேசுகிற விஷயங்கள், அப்புறம் உலகத்துக்கே விஷயம்னு பேர், அப்புறம் இங்கே வந்து ஊர், நாடு. ஸோ ஊரில் போய் தேடுங்கோ, அத்தியத்தனத்தக, ரொம்ப முயற்சி பண்ணி தேடுங்கோ, இந்த மாதிரி ஒரு பிள்ளை வேணும் எனக்கு யாகத்துக்கு, போய் அன்வேஷணம் பண்ணி தேடுங்கோன்னு சொல்கிறேன். व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा राजा प्रोवाच मन्त्रिणम् अन्वेषय महाबुद्धे विषयेषु अतियत्नतः. कदाचित् कः अपि लोभार्थी ददाति स्वसुतं पिता समानय धनं दत्वा यावत् प्रार्थयते अपि असौ. கதாச்சித் ககாபி, யாராவது ஒருத்தன் கிடைப்பான்ப்பா, எப்போவாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் கிடைப்பான். லோபார்த்தி, பயங்கர பேராசை பிடிச்சவனாக இருக்கலாம், அவன் தான் குழந்தை விற்பன். சாதாரண உள்ளவாள் சட்டனெல்லாம் குழந்தையில வித்துற மாட்டான். ஸோ அப்படி பேராசை பிடிச்ச ஒருத்தன் எங்கேயாவது கிடைப்பேன். ததாதி ஸ்வசுதம் பிதா, அப்பாவே பிள்ளைய கொடுப்பேன். ஸோ ஒரு அப்பாவே தன்னுடைய பிள்ளை கொடுக்குற அளவுக்கு பேராசை பிடிச்சவனா எவனாவது ஒருத்தன் கிடைப்பேன். சம் ஆணைய தனம் தத்துவா, அவனுக்கு நல்ல பணத்தை கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துரு. யாவத் பிரார்த்தையத்தை, எவ்வளோ கேட்டாலும் சரி, எவ்வளோ பிரார்த்திச்சாலும், எனக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு எவ்வளோ கேட்டாலும், யாவத் பிரார்த்தையத்தே அப்பி அசவுன்னு யாரு, அந்த பிராமணன் எவன் ஒருத்தன் அது விற்கிறானோ, அந்த குழந்தைய விற்கிறானோ, அந்த அப்பா எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துரு குழந்தையான்றான். कदाचित् कः अपि लोभार्थी ददाति स्वसुतं पिता समानय धनं दत्वा यावत् प्रार्थयते अपि असौ. सर्वदा एव समानेयः यज्ञाते द्विजबालकः न कार्या कृपणा बुद्धिः त्वया मत्कार्यहेतवे. சர்வதா ஏவ, கண்டிப்பாக சம் அநேக, கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும். எப்படியோ ஒரு குழந்தைய பிடிச்சி கொண்டே வந்து ஆகணும். யஜ்ஞார்த்தே, என்னுடைய யஜ்ஞம் நடக்கணும். துஜபாலக்காக, அது பிராமண பையனாக வேறு இருக்கிறான். ஏனோ தானே ஏதோ ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியாது. ஸோ பிராமண பையனே எங்கே இருந்தால் தேடி பிடிச்சி கொண்டு வாங்கும். ந காரியா கிருபணா புத்திக்கு, சும்மா அதில் போய் தரித்திரம் காட்டாதீங்கோ. பணம் செலவழியுமே, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்கோ. தீன புத்தியை காட்டாதீங்கோ, கிருபணா புத்தியை காட்டாதீங்கோ. துவயா மத்காரிய ஹேத்தவே, என்னுடைய காரியம் நடக்கணும். அந்த காரியம் நடக்கிற ஒரு காரணத்துக்காகவே, ஹேத்துன்னு காரணம், அந்த காரியம் நடக்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் வந்து ஒரு தீனமான புத்தியெல்லாம் செலுத்தாமல் நல்லபடியாக பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்கோன்னு சொல்கிறார். सर्वदा एव समानेयः यज्ञाते द्विजबालकः न कार्या कृपणा बुद्धिः त्वया मत्कार्यहेतवे.
प्रार्थनीयः त्वया पुत्रः कस्यचित् द्विजवादिनः द्रव्येण देहि यज्ञार्थं कर्तव्यः असौ पशुः किल. ஸோ பிரார்த்தனையாக தோயா நீங்கள் ரொம்ப பிரார்த்திச்சு கேட்கணும், ரொம்ப வினயமாக கேட்கணும், ரொம்ப அது அத்தாரிட்டியில் கேட்க முடியாது. ஸோ பிரார்த்தனை பண்ணி கேட்கணும். த்விஜவாதினக புத்திரக, அதாவது ஒரு பிராமணனா அந்த வேதம் போதக்கூடியவன், த்விஜவாதினகன் அந்த வேதம் போதக்கூடிய ஒரு பிராமணனோட பிள்ளைய கஸ்யச்சித் யாரோ ஒருத்தர் இருக்கணும், எவன் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்து ரொம்ப பொறுமையாக கேட்கணும். நீங்கள் திரவியேன தேகி, நாங்கள் திரவியம் தரோம், நீங்கள் தயவுசெய்து கொடுங்கோ அப்படி கேட்கணும். யஜ்ஞார்த்தம், இது வந்து ஒரு யஜ்ஞம் நடக்க வேண்டியிருக்கு, அதுக்காக வேண்டி கர்த்தவியக, அதுக்கு செய்யணும், அதுக்காக வேண்டி தான் உங்களை கேட்குறோம். அசோ பசுகூக்கில, அவன் வந்து வாங்கக்கூடிய குழந்தை அது யாக பசுவாக ஆக போகிறது இல்லையா, அதனால ரொம்ப பணிவோடு போய் கேளுங்கப்பான்னு ராஜா சொல்லி அனுப்புகிறேன். कर्तव्यः असौ पशुः किल. संचोदितः तेन सचिवः कार्यहेतवे अन्वेषयामास पुरे ग्रामे ग्रामे गृहे गृहे. சஞ்சோதிதக, இவ்வாறு தூண்டப்பட்டு நன்றாக தூண்டப்பட்ட அந்த மந்திரி சச்சிவக காரியஹேத்தவை, காரியம் நடக்கணும், இப்போ எப்படியாவது யாக நடக்கணும், ஒரு பிள்ளை வேணும், அதுக்காக வேண்டி அன்வேஷயாமாச தேடுறா எல்லாரும் ஆள் அனுப்பி அங்கங்கே தேடுறா. புரே ஊரில், பூரம்ங்கிறது சிட்டி, கிராமங்கள் ஒரு கிராமமாக கிரகே ஒரு வீட்லையா பிள்ளை கிடைப்பானான்னு ஒரு வீடாக தேடினார்கள். एवं अन्वेषतः तस्य विषये कश्चित् आतुरः निर्धनः त्रिसुतः च आसीत् अजीकर्त इति नामतः. ஏவம் அன்வேஷத்தக, இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் தஸ்ய விஷயே, அந்த ஊரில், விஷயம்னா ஊர், அந்த ஊரில் கஷ்டித் ஆத்துரக, ரொம்ப பாவம், ஐயோ பாவம்னு தர்திரத நிலைமையில் இருக்கக்கூடியவன், அவன் பேர் என்னென்னா அஜீகர்த்தன். அஜீகர்த்தன் என்ற பெயருடையவன் யாரோ ஒருத்தன், கஷ்டித் யாரோ ஒருத்தன், நிர்தனக, பைசா இல்லாதவன், சுத்தமாக பைசா கிடையாது கையில். ஸோ நிர்தனக, த்ரீசுதக, 3 பிள்ளை. ஸோ 3 பிள்ளை இருக்கக்கூடிய அஜீகர்த்தன் என்றவன் அந்த ஊரில் இருந்தான். நாமத்தக, அந்த பெயரோடு கூடிய ஒருத்தன் அந்த ஊரில் இருந்தான். तस्य पुत्रं शुनक्षेपं मध्यमं मन्त्रिसप्तमः आनयामास तद् दत्वा अर्थं प्रार्थितं यद्धनं तदा. ஓகே. ஸோ அவருடைய பிள்ளை, அந்த அஜீகர்த்தனுடைய பிள்ளை சுனஷேபன் என்ற பிள்ளை, மத்தியமம் நடுவில் உள்ள பிள்ளை. ஸோ மூத்தவும் இல்லை கடைசியும் இல்லை, நடுவில் பிள்ளை. மந்திரி சத்தமாக, அந்த மந்திரி சிறந்த மந்திரி ஆகப்பட்டவன் அந்த சுனஷேபனை அர்த்தம் பிரார்த்தித்தம் தனம் தத்வா, எவ்வளோ பைசா கட்டுறனோ அவ்வளோ பைசா. ஸோ பிரார்த்தித்தம், அந்த அஜீகர்த்தன் எவ்வளோ பைசா பிரார்த்தனை பண்ணி கேட்டானோ, எந்த தனத்தை கேட்டானோ அந்த பைசாவை அர்த்தம் தத்வா, அந்த பணத்தை கொடுத்து ஆனையாமாச ததா, அவனை கூட்டிக் கொண்டு வந்தான். तस्य पुत्रं शुनश्चेवं मध्यमं मन्त्रिसप्तमः आनयामास दत्त्वा अर्थं प्रार्थितं यद्धनं तदा. समानीय शुनश्चेपं सचिवः कार्यतत्परः राज्ञे निवेदयामास पशुयोग्यं द्विज आत्मजम्. சுனஷேபம் சமானிய, சுனஷேபன் நன்னா கூட்டின்னு வந்துட்டா. சச்சிவக காரியத்தற்பரக, ராஜா கொடுத்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அந்த மந்திரி
கொண்டு வந்தார்கள். ராஜ்ஞே நிவேதயாமாச, நிவேதனம் பண்ணுறா ராஜாட்ட, நான் கொண்டு வந்துட்டோம், நாங்கள் தேடி பிடிச்சோம், ஒரு குழந்தை கிடச்சிடுது, கொண்டு வந்தாச்சு. பசு யோக்கியம், அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதெல்லாம் இருக்கப்படாது, நோய் இல்லாமல் இருக்க நல்ல பசுவாக இருக்கணுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு யோக்கியதையான ஒரு பிள்ளையை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ பசு யோக்கியம், யாக பசுவாக இருக்கக்கூடியதுக்கு யோக்கியமான ஒரு பிள்ளையை கொண்டு வந்திருக்கோம். துஜ ஆத்மஜம், ஒரு பிராமண பிள்ளையை கொண்டு வந்திருக்கோம். सचिवः कार्यतत्परः राज्ञे निवेदयामास पशुयोग्यं निज आत्मजम्। राजा अतिमुदितः तेन विप्रान् आनीय सर्वतः कारयामास संवारान् यज्ञार्थं वेदवित्तमान्. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதிமுதிதக, ராஜா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. தேன விப்ரான் ஆனியா, உடனே அதனால சந்தோஷப்பட்ட அவனே என்ன பண்ணா, எல்லா பிராமணாலையும் கூப்பிட்றான் யாகத்துக்கு ரெடி. ஸோ எல்லா பிராமணோத்தமர்களை கூட்டிட்டு நாலாபுரத்துலேருந்து கொண்டு வரேன் சர்வத்தக. காரையாமாச சம்பாரான், சம்பாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். ஒரு யாகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எல்லா சாமான்களையும் ஏற்பாடு பண்ணுறான், சம்பாரமாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறான். யஜ்ஞார்த்தம் வேதவித்தமான், வேத வித்துகள், நல்ல வேத வித்துக்களில் அறிந்தவர்கள், சாமான்கள், அர்த்தம், பணம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டான் ராஜா. ராஜா அதிமுதிதः तेन विप्राणानीय सर्वतः कारयामास संभारान् यज्ञार्थं वेदवित्तमान्. प्रारब्धे तु मके तत्र विश्वामित्रः महामुनिः बद्धं दृष्ट्वा शुनशेवं निशिषेध नृपं तदा. ஸோ ஆரம்பிக்கிறது பிராரப்தே துமக்கே, பிராரப்தமாக ஆரம்பிக்கிறது அந்த யாகம். உடனே விஸ்வாமித்திரர் அங்கே வந்துடுறார். தத்திர விஸ்வாமித்திரக மகாமுனி, மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் அங்கே வந்து பத்தம் திருஷ்டுவா சுனஷேவனை கட்டி வச்சுக்கிற பார்க்குற. ஸோ இவருக்கு இவரோட சொந்தக்காரர்லாம் இங்கே எழுதலை. ஆனால் நமக்கு பாகவத்தில் பார்க்குறோச்சு இவரோட சொந்த அக்கா பிள்ளை இல்லையா, சொந்தம் இல்லையா, மாமா வச்சே, அதனால என்னோட மருமனை கட்டி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பத்தம் சுனஷேபம், கட்டி வைக்கப்பட்ட யூபஸ்தம்பத்தில் கட்டி வைக்கப்பட்ட பிள்ளையை பார்த்து நிஷிஷேத நிருபம் ததா, தடுக்கிறார். இந்த பிள்ளையை போய் நீ யாகபலி கொடுக்கப்படாது அப்படின்னு ராஜாவை தடுத்தார். विश्वामित्रः महामुनिः भक्तं दृष्ट्वा शुनशेवं निशिषेध नृपं तदा. राजन् मा साहसं काशिः मुञ्चयेनं द्विजबालकं प्रार्थयामि अहम् आयुष्मन् சுகம் தே அத்ய பவிஷ்யதி. ஹே ராஜன், ரொம்ப சாகசம் காட்டாதே. ஒரு பிராமண பிள்ளையை கொண்டு நரபலி கொடுத்து அது அந்த ஒரு சாகசம்லாம் நீ பண்ண வேண்டியதில்லை, தேவையில்லை. கார்ஷி டோன்ட் டூ அப்படிங்கிற. முஞ்சையனை இவனை விட்டுடு, இந்த குழந்தைய துஜபாலகம் பிராமண குழந்தை, அதை போய் இது கட்டி வச்சிருக்க, அதை விடு. முஞ்சையனம், இந்த குழந்தைய விடு. பிரார்த்தையாமே அகம் ஆயுஷ்மன், ஆயுஷை உடையவரே, நீ வந்து இப்போ இதனால வந்து ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் வரப்போகிறது இல்லைங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறார். ரிஷி வந்து அனுகிரகம் தான் பண்ணுறார். இதை சொல்லும் போது கூட ஆயுஷ்மன்னு கூப்பிட்றார். நிறைய ஆயுஷோடு இருக்கக்கூடிய ராஜா ஹரிச்சந்திரனே, பிரார்த்தையாமே, உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சுகம் தே அத்திய பவிஷ்யதி, நிச்சயமாக உனக்கு சுகம் ஏற்படும். நீ இந்த யாகத்தை பண்ணாமல் இரு, தடுக்கிறேன், இந்த குழந்தைய பலி நரபலி கொடுக்காதே, ஆனால் உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறேன். ராஜன் மாசாஹசம் கார்ஷிஹி முஞ்சயேனம் விஜபாலகம் பிரார்த்தயாமி அகம் ஆயுஷ்மன் சுகம் தே அத்ய பவிஷ்யதி. ग्रन्थति अयं शुनक्षेपः करुणावां दुनोति अपि दयावान् भव राजेन्द्र कुरु मे वचनं नृप. கிரந்ததி அயம், இந்த அழறது பாரு, குழந்தை கதறி அழறது. என்னடா நரபலி கொடுக்க போறாளான்னு குழந்தைக்கு என்ன தெரியும், பாவம் அழுதுன்னு இருக்கு. கிரந்ததி அழறது. கருணா மாம் துனோதி, என்ன அந்த குழந்தை அழறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கருணையாக வருது. கருணை என்மை எனக்கு பொங்கின்னு வருது அந்த குழந்தை அழறதை பார்த்து. துனோத்தின்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. தயாவான் பவ ராஜேந்திர, நீ கொஞ்சம் தயையோடு, ஏன் கிருணா இல்லாமல் இருக்க, நீ தயை இல்லாமல் ஏன் இருக்க, இப்போ கொஞ்சம் தயை காட்டு. தயாவான் பவ, நீ தயவானாக ஆகு. குருவுமே வச்சனம் இருப்ப, நான் சொல்ற காரியத்தை நீ பண்ணு ஹே ராஜான்னு சொல்றார். கிரந்ததி அயம் சுனஷேபஹ கருணாமாம் துனோதி அபி தயாவான் பவ ராஜேந்திர. परदेहस्य रक्षायै स्वदेहं ये दयापरः ददति क्षत्रियाः पूर्वं स्वर्गकामाः शुचिव्रताः.
ஸோ பரதேகசிய ரட்சாயை பிரத்தியாரோட தேகத்தை ரட்சிக்கணும்னு சொன்னால் ஸ்வதேகம் தன்னுடைய தேகத்தையே கொடுப்பா. தயாபராக யார் கொடுப்பா? அப்படி தயையோடு இருக்கக்கூடியவர்கள். அவள் என்ன பண்ணுவா? இன்னொருத்தரை காப்பாற்றணும்னு சொன்னால் நம்ம எத்தனையோ பார்க்குறோம். ஒரு குளத்தில் ஒரு விழுந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் போயிட்டு இவர் போய் செத்து போய்ட்றா, அந்த குழந்தைய காப்பாற்றி போய்ட்றா. அப்படி ஆயிடுறது. ஸோ இன்னொருத்தர் அந்த குழந்தைய இன்னொரு தேகத்தை காப்பாற்றுறதுக்கு தன் தேகத்தை விடுவார்கள் தயை கூடியவர்கள். தததி சத்ரியாக பூர்வம், அதாவது முதல்ல இந்த தேகத்தை விடுறதுல ரெடியாக இருக்கக்கூடியவ யாருன்னா சத்திரியர்கள். சத்திரியர்கள் ஏன்னா சொர்க்ககாமாக, அவர்களுக்கு வந்து தன்னோட தேகத்தை வந்து யுத்தத்துலலாம் கொடுத்தானா சொர்க்கம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனால அவள் ஃபஸ்ட்டு ரெடியாக இருப்பாள். சுச்சிவிரதாக, நல்ல விரதத்தோடு கூடியவர்களாக இருக்கக்கூடிய சத்திரியர்கள் இந்த மாதிரி பிரத்தியார்களுக்காக தன் தேகத்தை அழிக்கிறதுல சந்தோஷமாக கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அவளுக்கு அதில் உண்டு. त्वं स्वदेहस्य रक्षार्थं हंसि द्विजसुतं बलात् पापं मा कुरु राजेन्द्र दयावान् भव बालके. நீ வந்து என்ன பண்ணுற? உன்னுடைய தேகத்துடைய ரட்சார்த்தம், எங்கடா நம்முடைய இந்த ஜலோதர நோயில் இந்த உடம்பு நாசமாக போகிறதே, இந்த உடம்பை காப்பாற்றிக்கலாங்கிற உன்னுடைய தேக ரட்சைக்காக வேண்டி த்விஜசுதம் பலாத் ஹம்சி, இந்த பிராமண குழந்தைய பலாத்காரமாக யாக பசுவாக கட்டி வச்சு கொல்ற நீ. ஹம்சி, யூ ஆர் கில்லிங் தட் சைல்டு, குழந்தைய கொல்ற நீ. பாபம் ஆகுரு ராஜேந்திர, நீ தயவு செய்து பாபம் பண்ணாதே ஹே ராஜேந்திர. தயாவான் பவ பாலகே, பாலகனிடத்தில் கொஞ்சமாவது கருணை காட்டு, தயவோடு இரு அப்படிங்கிறார். पापं मा कुरु राजेन्द्र दयावान् भव बालके. सर्वेषां सदृशी प्रीतिः देहे वेत्सि स्वयं नृप मुञ्च एनं बालकं तस्मात् प्रमाणं यदि मे वचः. ஸோ சர்வேஷாம் தேகே சதிருஷி பிரீதி, எல்லாருக்குமே அவாவா தேகத்தில், என்னோட தேகத்தில் எனக்கு பிரியம் இருக்கும், உன்னோட தேகத்தில் உனக்கு பிரியம் இருக்கிறது தானே எனக்கும், அந்த குழந்தைக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவளுடைய தேகத்தில் சதிருஷி பிரீத்தி, ஒன்றை மாதிரி தான் அவளுக்கும் ஆசை இருக்கும். ஒன்னே மாதிரி தானே அவளுக்கும் ஒரு தேகம் இருக்குது, அவளுக்கு ஆசை இருக்கா? அதான் கேட்குறேன். சதிருஷி, நீ எப்படி ஆசைப்படுற உன் தேகம் நல்லா இருக்கணும், அது மாதிரி தானே அவளும். ஸோ வேத்சி ஸ்வயம், அது உனக்கு தெரியாதா? நீ நன்றாக அறிவாய், இது எல்லாருக்கும் உண்டுங்கிறது உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஹே ராஜா. பிரமாணம் எதுவுமே வச்சக, நான் சொல்கிறது கரெக்டுன்னு நீ ஒத்துண்டியானால், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாருக்கும் அவள் தேகம் பிரியமானதுன்னு நீ ஒத்துக்கிறையானால், என்னோடய வார்த்தையை பிரமாணமாக நீ ஏத்துண்டியானால், தஸ்மாத் முஞ்ச ஏனம் பாலகம், அதை புரிஞ்சுண்டு இந்த குழந்தைய நீ விட்டுடு, இந்த பாலகனை விடு, முஞ்சன்னு சொல்கிறேன். சர்வேஷாம் சத்ருஷி ஸ்ரீதிஹி தேஹே வேத்சி ஸ்வயம் நிருப முஞ்ச ஏனம் பாலகம் தஸ்மாத் பிரமாணம் யதி மே வச்சஹ. व्यास उवाच अनादृत्य च तद्वाक्यं राजा दुःख आतुरे वृषं न मुमोच मुनिस्तस्मै चुकोप अतीव तापसः. दुःख आतुरः, ஆத்துரோன்னு இருக்கணும், ஆத்துரகன்னு படிக்கணும். ஓகே, இல்லை ஆத்துரே என்ன திருத்திங்க, ஆத்துரக. ஓகே, வியாசர் சொல்கிறார் இப்போ ஜனமேஜனை பார்த்து, அனாதிருத்திய ச தத்வாக்கியம் கேட்கலை. ராஜாவுக்கு தங்காரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால் அந்த வார்த்தையை வியாசர் சொன்ன வார்த்தையை, அது விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தையை அவர் கேட்கலை. ஸோ அனாதிருத்தி அதை ஆதரவு கொடுக்காமல் ராஜா துக்க ஆத்துரக புருஷர், ஏன்னா அவருக்கு அவரோட கவலை, அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ஜலோதரத்தில், அதனால துக்கத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டவர். பிரிஷம் ஆத்துரக, ரொம்ப பீடிக்கப்பட்ட அந்த ராஜா ந முமோச்ச, குழந்தை விடலை. முனிகி தஸ்மை குப்பா, ரொம்ப கோவம் வந்துருது. அது இவர் சொல்ல இவன் விட மாட்டேங்கிறானே. தாபசக அதீவ சுகோப, தபசோடு கூடிய அந்த விஸ்வாமித்திரர் மிகவும் கோபப்பட்டார். व्यासोवाच अनादृत्य च तद्वाक्यं राजा दुःख आतुरः भृशं न मुमोच मुनिः तस्मै चुकोप अतीव तापसः. उपदेशं ददौ तस्मै शूरशेपाय कौशिकः मन्त्रे पाशधरस्य अथ
दयावान् वेदवित्तमः மந்திரம் மந்திரம் பாஷதரஸ்ய. ஓகே, உடனே பார்க்குற இந்த ராஜாட்ட சொல்லி அது வெறும் சவத்திட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த ராஜாட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவுக்கு வந்தார் கௌஷிகா விஸ்வாமித்திரர். அவர் என்ன பண்ணுறார், சுனஷேபாய தஸ்மை, சுனஷேபா அங்கே உட்காந்துருக்கான யூப பசுல அவனை பார்த்து சொல்கிறார். இப்போது உபதேசம் ததா, அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார். ரிஷியாகப்பட்டவர் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். பாஷதரஸ்ய மந்திரம், என்ன உபதேசம், வருணனுடைய மந்திரம், வருண மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அந்த குழந்தைக்கு. நீ அதை சொல்லு. தயாவான் வேதவித்தமக, ஸோ வேதம் அறிந்த அந்த விஸ்வாமித்திரர், தயையோடு கூடிய விஸ்வாமித்திரர் அந்த அந்த வருண மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்தான். சுனஷேபனை சொல்றார். இப்போ உபதேசம் ததௌ தஸ்மை சுனஷேபாய கௌஷிகः மந்திரம் பாஷதரஸ்ய அத दयावान् वेदवित्तमः शुनशेपो अपि तं मन्त्रम् असकृत् वदत्कर्षितः प्लुतस्वरेण चुक्रोश संस्मरन् वरुणं वृषम्. ஸோ வதகர்ஷிதக, இப்போ கொலை களத்தில் உட்காந்துருக்கான் பாவம், எப்போ வேணால் கொலை பண்ணுவான், வெட்டிவிடுவான். ஸோ அப்படி யாக பசுவாக கட்டப்பட்ட அந்த சுனஷேபன் வதகர்ஷிதக, வதங்க ஆக போகிறது, உடம்பு போயிட போகிறது அப்படிங்கிற பயத்தில் அப்படியே வாடி இருக்கக்கூடிய அந்த பையன் சுனஷேபன் தம் மந்திரம், அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணின அந்த மந்திரத்தை புளுதஸ்வரேன சத்தமாக சொல்கிறானா. கிருஷ்ணான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி வருணரேன்னு கூப்பிட்டுருக்கான். அவ்வளோ பிளுத்தஸ்வரம்னாலே ரொம்ப நீட்டி கூப்பிடுறதுன்னு அர்த்தம். ஸோ பிளுத்தஸ்வரத்தில் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறானா. சுக்ரோஷ சஸ்மரன் வர்ணம் ரிஷம், சும்மா கத்துறது இல்லை, வர்ணனை மனசில் தியானம் பண்ணிட்டு கத்தனம். அப்போ தான் அதுக்கு மந்திரத்துக்கு பிரயோஜனம். இல்லாட்ட மந்திரம் வெறும் மந்திரம் இது உச்சரித்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ சம்ஸ்மரன், மனசுக்குள்ள வர்ணம் பிருஷம் நல்ல மனசில் வச்சுடு அந்த தியானம் பண்ணி வெளியில வார்த்தையால சத்தமா அந்த மந்திரத்தை ஜெபித்தான். சுனஷேபஹ அபீதம் மந்திரம் அசக்ருத் பதகர்ஷிதஹ ப்ளுதஸ்வரேன சுக்ரோஷ சம்ஸ்மரன் விருணம் வருணம் வ்ருஷம். स्तुवन्तं मुनिपुत्रं तं ज्ञात्वा वै यादसाम्पतिः तत्र आगत्य शुनशेवं मुमोच करुण अर्णवः. करुणा अर्णवः. ஓகே, ஓ கருணார். ஸ்துவந்தம் முனிபுத்திரம், அப்படி ஸ்துதி பண்ணக்கூடிய அந்த முனிவரோட பிள்ளை அஜீகர்த்தன் இல்லையா, அஜீகர்த்தனோட பிள்ளை சுனஷேபன். தம் யாத்வாவை யாதசாம்பதி, அதை புரிஞ்சுட்டார். ஓ பாவம் குழந்தை நான் காப்பாற்றுன்னு கத்துறது, நம்மளை பார்த்து கத்துறதுன்னு சொல்லிட்டு வருணன் யாதசாம்பதியான அந்த நீர்வாழ் ஜந்துக்களுடைய கடவுளான வருணன் தத்திர ஆகத்தை வந்துட்டார். உடனே வந்துட்டார், அந்த குழந்தை கத்தினதை கேட்டு வந்துட்டார். சுனஷேபம் முமோச்ச, சுனஷேவனை விடுவிச்சார். அவ்வளோதான், பாசத்துலேருந்து அவனை விடுவித்தார். கருணா அர்ணவக, கருணை கடல், அர்ணவம்னா கடல், கருணை கடலான அந்த வருணன் குழந்தையை விடுவித்தார். स्तुवन्तं मुनिपुत्रं तं ज्ञात्वा वै यादसाम्पतिः तत्र आगत्य शुनशेवं मुमोच करुणा अर्णवः. रोगहीनं नृपं कृत्वा वरुणः स्वगृहं ययौ विश्वामित्रस्तु तं पुत्रं कृतवान् मोचितं मृतेः. ஸோ ரோகஹீனம் நிருபம் கிருத்வா, வர்ணன் என்ன பண்ண அடுத்த காரியம், இவன் யாகம் பண்ணுறதே இவனோட ரோகம் போகிறதுக்கு, அதனால் அந்த ரோகத்தையும் நீக்கிட்டார். ஸோ ரோகஹீனம், ரோகம் இல்லாமல் அந்த ராஜாவை பண்ணி அந்த ஹரிச்சந்திரனை பண்ணிவிட்டு ஸ்வகிரகம் வருணக யயௌ, தன்னுடைய வீட்டை பார்த்து கிளம்பி போயிட்டார். அவர் 2 வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். விஸ்வாமித்ரக என்ன பண்ணுறார், மிருதேகே மோச்சிதம், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட, மிருதேகே மோச்சிதம், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தம் அந்த குழந்தையை விஸ்வாமித்ரகத்து புத்திரம் கிருதவான், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், புத்திரம் கிருத்தவான், தன் பையனாக செய்து கொண்டார். न कृतं वचनं राज्ञा कौशिकस्य महात्मनः रोषं ददार मनसा राजोपरि स घातिजः. ந கிருதம் வச்சனம், நான் சொன்ன வார்த்தையை ராஜா செய்யலை, பண்ணலையே. முதல்ல இவர் சொல்லி விடுவிக்கலையே. கௌஷிகசிய மகாத்மனக, கௌஷிகசிய அந்த கௌஷிகருடைய வார்த்தையை ராஜா கேட்கலை என்பதனால
மனசா ரோஷம் ததார ராஜா உபரி. ஸோ ராஜா மேலே பயங்கர ஒரு கோபம் தாபம் எல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கார். ததாரன தரித்தார், அப்போவே விடலை. அதனால தான் ஒரு வழியாக அவனை காட்டு காமிச்சு ஒரு கதி பார்த்தார் அந்த விஸ்வாமித்திரன். ஸோ மனசா ராஜா உபரி ரோஷம் ததார், மனசுக்குள்ளே அந்த ரோஷத்தை அடக்கி வச்சுட்டே இருந்தார். காதி ஜெகன காதியோட பிள்ளை, காதியிட்டிருந்து பிறந்தவர் விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் அப்பா பேர் காதி. एकस्मिन् समये राजा अयारूढः वनं गतः सुकरं हन्तु कामस्तु मध्याह्ने कौशिकी तटे. ஓகே, மத்தியாஹ்னேன்னு படிக்கலாம், மத்தியான்ஹேன்னு படிக்கலாம், ரெண்டுமே கரெக்ட். நம்ம ஈஸியாக எதிர்க்கோ படிக்கணும். மத்தியான்ஹே நமக்கு கொஞ்சம் ஈஸி இன்ஃபேக்ட். ஸோ ஏகஸ்மின் சமயே ராஜா, ஒரு சமயத்தில் ஒரு டைமில் ராஜா ஹயாரூடக நல்ல குதிரை மேலே ஏறி வனம் கதக வனத்துக்கு போனார். ஸோ சூக்கரம் ஹந்து காமக, அங்கே ஒரு பன்றி, காட்டுப்பன்றியே வேட்டையாடுறோம் அப்படிங்கிற ஆசையில் அவர் குதிரையில் ஏறி காட்டுக்கு போனார். மத்தியான்கே கௌஷிகி தட்டி, கௌஷிகி நதியாக யார் ஓடுறா, யாராக கௌஷிகி நதியாக மத்தியான்கே மத்தியான நேரத்தில் கௌஷிகி நதிக்கரையை வந்து அடைந்தார். ராஜா வந்து சேர்ற. एकस्मिन् समये राजा हयारूढः वनं गतः सुकरं हन्तु कामः तु मध्याह्ने कौशिकी तटे. सुकरम இல்லை சூக்கரம். वृद्ध ब्राह्मण वेशेन विश्वामित्रेण वञ्चितः सर्वस्वं प्रार्थितं तस्य गृहीतं राज्यम् अद्भुतम्. ஸோ விருத்த பிராமண வேஷேன, ஒரு விருத்த பிராமண வேஷத்தில் இதை வந்துடுது. இந்த கதை தான் பின்னாடி இதே ஹரிச்சந்திரங்கிறது இதுலேயே வந்துடுது நமக்கு. ஸோ விருத்த பிராமண வேஷம் போட்டுட்டு விஸ்வாமித்திரன் அங்கே வந்திருக்கார். வேஷேன விஸ்வாமித்திரனை வஞ்சிதக, அந்த ராஜா வஞ்சிக்கப்பட்டார். வயசான பிராமண ரூபத்தில் வந்த விஸ்வாமித்திரரால் எப்போ இருக்க ராஜா வேட்டையாட போனாரோ அந்த சமயத்தில் அவர் வஞ்சிக்கப்பட்டார் அந்த ராஜா. சர்வஸ்வம் பிரார்த்திதம், அந்த சமயத்தில் தான் எல்லாம் உன்னோட நாட்டை எனக்கு கொடுப்பியா, அதை கொடுப்பியா, என்னோட நான் ரொம்ப ஏழை, எனக்கு பிள்ளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுவார் அவர். அப்போ இவன் வந்து ரொம்ப தயாவானாச்சா ராஜா, அதனால எல்லாத்தையும் ஓகேன்னு விடுவார், ஒத்துணுடுவார் அவர். ஸோ சர்வ சொத்து, ஸ்வம்ன சொத்து, சகல சொத்தையும் பிரார்த்திச்சு கேட்டார். தஸ்யா, அந்த ராஜாவுடைய கிரகீதம் ராஜ்யம் அத்புதம். அவ்வளோதான், ராஜாவோட ராஜ்யத்தை விட்டே வரைச்சி விட்டார். அத்புதமான ராஜாவோட ராஜ்யம் கிரகீதம், ராஜ்யத்தையே பிடிங்கின்னு விட்டார் அந்த விஸ்வாமித்திரர். ब्राह्मण वेशेन विश्वामित्रेण वञ्चितः सर्वस्वं प्रार्थितं तस्य गृहीतं राज्यम् अद्भुतम्. पीडितः असौ हरिश्चन्द्रः यजमानः यतो वृषं वसिष्ठः कौशिकं प्राह वने प्राप्तं यदृच्छया. ஸோ இல்லை பீடிதக அசோ ஹரிச்சந்திரகா, ரொம்ப பீடிக்கப்பட்டார். ஒன்றும் இல்லையே, எல்லாம் போயிடுத்து, எல்லாத்தையும் விஸ்வாமித்திரர் கொடுத்தாச்சு. ஸோ ஏதோ பிரிஷம் பீடிதக, ஸோ எப்போ ஒருக்கா ஒன்றுமே பண்ண முடியலேங்கிற நிலைமை வந்ததோ ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஹரிச்சந்திரன் யஜமானக வசிஷ்டக, தன்னுடைய யஜமானான அந்த வசிஷ்டர் குரு அவர்கிட்ட வனே பிராப்தம் எதிர்ச்சையா, அதாவது வனத்துக்கு வந்திருக்கிற சமயத்தில் அவர் இந்த ராஜாவை தான் வனத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ராஜ்யத்துலேருந்து வரட்டி விட்டார் விஸ்வாமித்திரர். அப்போ எதாச்சியாக அந்த இடத்துல வனத்துக்கு வசிஷ்டர் வந்தார். தன்னுடைய எஜமானான வசிஷ்டர் வனத்துக்கு வந்த சமயத்தில் எதேச்சியாக அவர் வந்த சமயத்தில் வரே பிராப்தம் எதிர்ச்சியாக கௌஷிகரை பார்த்து வசிஷ்டர் கௌஷிகரை மீட் பண்ணியிருக்கார். ஸோ இவர் வனத்துக்கு போகிற சமயத்தில் அந்த கௌஷிகரை பார்த்து சொன்னார். ஸோ சொல்லுங்க க்ஷத்ரிய அதம துர்புத்தே பிரதா பிராமண வேஷபிருத் மக தர்ம பிரதா கிந்த்வம் கர்வம் வகசி தாம்பிக அட்ரஸிங்.
ஸோ வசிஷ்டர் வந்து இவர் வசிஷ்டர் குரு. ஸோ தன்னுடைய இது ஸ்டூடெண்ட் மாதிரி தானே ராஜாக்கள் எல்லாம். ஸோ இதை ஹரிச்சந்திரனை காட்டுக்கு அனுப்பிச்சாருங்கிற கௌஷிகர் மேலே ரொம்ப கோபம் வசிச்சிருக்கு. அதனால் அவர் கேட்குறார், சத்ரிய அதமான்னு கூப்பிட்றாரு. யார்? விஸ்வாமித்திரர் முதல்ல சத்திரியர் தானே, அவர் காதிங்கிற ராஜாவுக்கு பிறந்தவர் தானே. சத்திரிய குலத்துலேருந்து வந்து பின்னாடி அவர் வந்து பிராமணத்துவத்தை அடைஞ்சார், தன்னுடைய தபஸ்னால அடைந்தார். அதனால இவர் பழைய ஞாபகப்படுத்துறார். வசிஷ்டர் திட்டுறார், சத்திரிய அதமனே, நீச்சனானவனே, துர்புத்தியுடைய கௌஷிகரே விஸ்வாமித்ரா, விருதா பிராமண வேஷம், இது வேஸ்ட்டாக பிராமண வேஷம் போட்டு ஏமாத்தினேன் நீ என்னுடைய ராஜா, என்னுடைய ஸ்டூடெண்ட் யார்? ஹரிச்சந்திரனை. பிராமண வேஷ பிரித்து, பிராமண வேஷத்தை தரித்து பகதர்ம விரதா கிம் துவம், நீ வந்து கொக்கு தான் இப்படி இருக்குங்கிறார். இந்த ஆடி பகம், அப்பா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆடி பகமாக 2 பேரும் ஏன் ஆனால்னு கேள்வி கேட்டார் ஜனமேஜயன். அதுக்கு பதில் இப்போ வருது. இப்படி தான் சபதம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சிகளாக ஆனார்கள்னு அந்த கதை இப்போ தான் வந்து சேர்றதுக்கு. ஸோ நீ பக தர்மத்தில் ஈடுபட்டாய். பக்கம் என்ன பண்ணும்? கொக்கு என்ன பண்ணும்? எல்லாம் வரதெல்லாம் விட்டுட்டு தனக்கு எப்போ தோணுமோ அப்போ அந்த தனக்கு வேணுங்கிறத அடையிறதுல குறியாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு மீன் வந்தால் தான் ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு தனக்கு எது வேணுமோ அந்த சமயத்தில் வந்து அதை கொத்திக்கவே தவிர மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டே இருக்குமா. அதை மாதிரி பக தர்ம விருத்தாக்கியத்துவம், நீ அந்த கொக்கோடு தர்மத்தில் எப்படா இவனை கஷ்டம் கொடுக்கலான்னு காத்திருந்து நீ கஷ்டம் கொடுக்குறியே நீ. கர்வம் வகசி தாம்பிகா, இதுக்கு ஒரு கர்வம் வேறையா? அவனை நாட்டை விட்டு துரத்தினேன்னு கர்வப்படுறியா? தாம்பிகனே, ஆடம்பரம் மிக்கவனே அப்படின்னு விஸ்வாமித்திரரை பார்த்து வசிஷ்டர் திட்டுறார். க்ஷத்ரிய அதம துர்புத்தே விருதா பிராமண வேஷப்ரத் பகதர்ம விருத்தாக்கியம் த்வம் கர்வம் வஹசி தாம்பிக கஸ்மாத் த்வயா நிருபஸ்ரேஷ்டः யஜமானः மமாபி அசௌ அபராதம் வினா ஜால்ம கவிதः துக்கம் அத்புதம். கஸ்மாத் வயா, அதாவது எதுக்காக வேண்டி நீ இந்த ஒன்னால இந்த ராஜாக்கு நிருபஸ்ரேஷ்டக, இந்த ஹரிச்சந்திர ராஜா ரொம்ப புகழ்பெற்ற ராஜா. அது சத்தியம் பேசுவங்கிறதுலே ரொம்ப புகழ்பெற்ற ராஜா. அப்படிப்பட்ட மமாபி அசௌ எஜமான, எனக்கும் எஜமான இந்த ராஜா. ஸோ வசிஷ்டர் ஒத்துக்கிறார் தானு. அதாவது ராஜா சொல்லுவார் எனக்கு எஜமான் வசிஷ்டன்பர், ஆனால் அவர் குரு என்ன சொல்லுவார், இவன் என்னுடைய எஜமானவர். ஏன்னா ஒருத்தருக்கு அப்படி பரஸ்பரமான ஈடுபாடு. வசிஷ்டர் யாகம் பண்ணால் நான் ராஜ்யம் நன்னா இருக்க போகிறது, ராஜா நன்னா இருந்தால் தான் ராஜ்யத்தில் யாகம் நடக்கும். ஸோ 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு எஜமானர்கள் தான் அந்த விதத்தில். ஸோ எனக்கும் இவர் எஜமானன் என்னுடைய ராஜா ஹரிச்சந்திரன். அவனுக்கு போய் நீ இந்த கஷ்டத்தை கொடுத்தியே. அபராதம் வினா, அவர் என்ன அபராதம் பண்ணிட்டார்? ஒரு அபராதமும் பண்ணாத சமயத்தில் ஜால்மான்னு திட்டுறார். ஜால்மன குரூரமானவரேன்னு அர்த்தம். ஜால்மன குரூரமான விஸ்வாமித்ரா. துக்கம் அத்புதம் கமிதக, அவனுக்கு பெரிய துக்கத்தை நீ செய்திருக்கிறாய், அவனை அப்படியே கஷ்டத்தை அடைய வைத்திருக்கிறாயே அப்படின்னு விஸ்வாமித்ரா பார்த்து வசிஷ்டர் திட்டுறார். கஸ்மாத் த்வயா நிருபஸ்ரேஷ்டः யஜமானः மமாபி அசௌ அபராதம் வினா ஜால்ம கவிதः துக்கம் அத்புதம். வகத்யான பரஹ அஸ்மாத் யஸ்மாத் தஸ்மாத் த்வம் வை வகஹ பவ இதி சப்தஹ வசிஷ்டேன கௌஷிகஹ பிராஹ தம் புனஹ த்வம் ஆடி அதம் அபி ஆடி பவ ஆயுஷ்மன் பகஹ அகம் யாவதேவஹி. ஸோ பகத்யான பரக யஸ்மாத், எப்படின்னா காலத்தை பார்த்து காத்து இந்த கஷ்டத்தை நீ கொடுத்த இல்லையா, அந்த கொக்கு மாதிரி தியானம் பண்ணிட்டு அதனால தஸ்மாத், ஆகவே தொம்பை பகோபவ, நீ கொக்காக ஆகு அப்படின்னு வசிஷ்டர் சாபம் கொடுக்கிறார் விஸ்வாமித்திரருக்கு. இதே சப்தகா வசிஷ்டேன, இவ்வாறு சபிக்கப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் கௌஷிக்காக வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் பிராகத்தம் புனகா, வசிஷ்டரை பார்த்து அவர் பேசுறார். தொமபி ஆடிபவ, நீயும் ஆடிபட்சியாக மாறு. ஆயுஷ்மன், ஆயுஷ் நிறைய உடைய வசிஷ்டரே நீங்களும் ஆடிபட்சியாக மாறுங்கள். பகக அகம் யாவதேவகி, நான் எவ்வளவு நாளைக்கு கொக்கு சரீரத்தோடு இருப்பேனோ அவ்வளவு நாளைக்கு நீங்களும் ஆடி சரீரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சாபமிட்டு கொண்டார்கள். शब्दः वसिष्ठेन कौशिकः प्राह तत्पुनः त्वमपि आदिर्भव
अतः अहं यावदेवहि व्यास उवाच एवं परस्परं धत्वा शापं तौ क्रोधपीडितौ अण्डजौ तरसा जातौ सरसी आडी बकौ मुनि एकस्मिन् पादपे नीटं कृत्वासौ बकरूपभाक् कृत्वा असौ बकरूपभाक् कृत्वा असौ रूपभाक् யா ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜெயின்ட்ட ஏவம் பரஸ்பரம் தத்துவா எப்பா நீ கேட்ட கேள்வி இப்போ தான் வருது ரெண்டு பேரும் ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டு இப்போ ஒருத்தருக்கு சாபம் கொடுத்ததுனால பரஸ்பரமாக தவ் குரோத பீடிதம் ரெண்டு பேரும் கோபம் மூர்ச்சை இப்படி மூர்ச்சையாக வரக்கூடிய அளவுக்கு கோபப்பட்டதுனால தான் ஒருத்தர் சபதம் அண்டஜவுன்னு இது முட்டையிட்டு பொறிக்கக்கூடிய பறவையாக தரசாஜாத உடனே மாறிட்டா உடனே இவர் கொக்கா மாறிட்டார் அவர் ஆடிங்கிற பட்சியாக மாறிட்டார் ஸோ சரசி ஆடீப கௌமுனி ஒரு குளத்தில் எந்த குளம்னா மானசரோவரில் தான் அங்கே மானசேன்னு அடுத்த லைனில் வருது ஸோ அந்த குளத்தில் போய் ரெண்டு பேரும் பறவைகளாக மாறி ரெண்டு முனிவர்களும் ஏகஸ்மின் பாதபே ஒருத்த காலில் நிற்கிறா நீடம் கிருத்வா அசௌ பகர் ரூபபாக்கு ஸோ அந்த பகரூபத்தை எடுத்த விஸ்வாமித்திரர் ஒரு பக்கத்தில் தனக்கு ஒரு நீடம்னு இது கூடு ஸோ தான் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தை அது ஏற்படுத்தி கொண்டது ஒத்த காலில் நிற்கக்கூடிய அந்த கொக்கு பாதப்பேன்னு சொன்னால் மரம் ஸோ ஒரு மரத்தின் அடியில் கொக்கு வந்து தனக்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுது ஏக பாதப்பேன்னு சொல்லிட்டா இல்லையா பாதப்பம்னா மரம் ஒரு மரத்தோடு இதில் கூடம் கட்டிண்டு ஒரு கூடு கட்டிண்டு அந்த பகம் வசிக்க தொடங்கியது व्यासोवाच एवं परस्परं दत्वा शापं तौ क्रोधपीडितौ अण्डजौ तरसा जातौ सरसी आडी बकौ मुनि एकस्मिन् पादपे नीडं कृत्वा असौ बकरूपभाक् विश्वामित्रः स्थितः तत्र दिव्ये सरसि मानसे अन्यस्मिन् पादपे कृत्वा वसिष्ठो नीडम् उत्तमम् அடுத்த ஸ்லோகம் आडीरूपधरः तस्थौ अन्योन्यं द्वेषतत्परौ दिने दिने तौ सङ्ग्रामं चक्रतुः क्रोधसंयुतौ ஸோ விஸ்வாமித்திரர் அப்படியாக அந்த பக்கரூபமாக அந்த கொக்கோடியமாக ஒரு இதில் திவ்யமான மானசரோவரில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தான் கூடு கட்டி வாழ்ந்துருது. அதே மாதிரி அந்நியஸ்மின் பாதபே ஒரு மரத்தில் உத்தமம் நீடம் கிருத்துவா உயர்ந்த ஒரு கூடு கட்டி அந்த வசிஷ்டரும் ஆடி ரூபத்தை மேற்கொண்ட அந்த பறவையோட ரூபத்தை மேற்கொண்ட வசிஷ்டரும் தஸ்தௌ அங்கே இருந்தா. அப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல தான் இருக்கா. ரெண்டு பேரும் மானசரோவரில் ஆளுக்கு ஒரு மரத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு அங்கே இருக்கா. அந்யோன்யம் துவேஷ தத்துவம் ஒருத்தருக்கொத்தர் துவேஷம்தான், பயங்கர வெறுப்பு. தினே தௌ சங்கிராமம் சக்கரம் டெய்லி இந்த ஆடிக்கு அந்த பகத்துக்கும் ஒரு நாள் கூட சண்டை இல்லாமல் கிடையாது, டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்குமா. ஸோ சக்கரத்துக்கு குரோத சம்யுதோ கோபத்தோடு ஒருவருக்கொரு சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். विश्वामित्रः स्थितः तत्र दिव्ये सरसि मानसे अन्यस्मिन् पादपे कृत्वा वसिष्ठः नीडमुत्तमम् आडीरूपधरः तस्थौ अन्योन्यद्वेषतत्परौ दिने तौ सङ्ग्रामं चक्रतुः क्रोधसंयुतौ दुःखदं सर्वलोकानां क्रन्दमानौ उभौ वृषं चञ्जुपक्ष प्रहारैस्तु नख आघातैः परस्परम् प्रहारैः तु सर्वलोकानां दुःखदं. யார் பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, ஐயோ இந்த ரெண்டு இப்படி சண்டை போட்டுக்கிறே அப்படின்னு எல்லாருமே துக்கப்படுற அளவுக்கு சர்வலோகானாம் துக்கதம், எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துக்கிட்டு கிரந்தமான ரெண்டு கதறிண்டு அடிச்சுன்னு சண்டை. ஸோ அப்போ ரெண்டுமே அப்படி சத்தம் போட்டுன்னு புருஷம் ரெண்டு பேர் சண்டையை போட்டுட்டு சஞ்சு பட்ச பிரகாரகி. சஞ்சுன்னு இந்த பீக்கு ஒன்றுக்கு மூக்கால் குத்திக்கும், இல்லாட்டனா பட்சான இறகுகளால் ஒன்று அடிச்சுக்கும். இப்படி பிரகாரம் பண்ணி ஒன்று அடிச்சுண்டு நக ஆகாதைக்கு நகத்தால் பிராண்டிக்குமா. பரஸ்பரம் ஆகாதைக்கு ஒத்தருக்கு இவ்வாறு சண்டை போட்டுக்கொண்டார்கள். பரஸ்பரம்
जग्नतु रुधिरक्लिन्नौ पुष्पितौ इव किंशुकौ एवं बहूनि वर्षाणि पक्षिरूपधरौ मुनि स्थितौ तत्र महाराज शापपाशेन यन्त्रितौ. ஸோ ஜக்னது ஒத்தருக்கொத்தர் அப்படி அடிக்கிற வேகத்தில் பார்த்தா ருதிரக்லின்னவ் அப்படி ஈரமாக இருக்குது, பறவைகளை ஈரமாக இருக்குது, ஏன்னா ரத்தம் அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது. புஷ்பித்தவ் இவ கிம்சுகவ், கிம்சுக மரம் பாதிரி பூ மரம்னு சொல்லுவார், ரெட் கலர் பூக்கிற மரம். ஸோ அந்த மரம் பூத்தா ஒரே ரெட்டு கலராக தெரியும் இல்லையா, ஒற்றை பாதிரி மரம்லாம் இருந்துன்னு சொல்லிலாம் இந்துமதி கதை எழுதுவான். ஸோ அந்த மாதிரி கிம்சுக மரம் பூத்தா எப்படி ஒரே ரெட்டு கலரில் இருக்கும், அது மாதிரி இந்த ரெண்டு பறவைகளும் அப்படி ரத்தத்தினால ஈரமாக இருந்தது. ஏவம் பகூனி வருஷாணி, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்கள். பட்சி ரூபதரவு முனி, 2 பேர் பட்சி ரூபத்தில் 2 முனிவர்களும் சண்டையிட்டு கொண்டு சிதவு தத்ரா அந்த இடத்துல இருக்கா. ஹே மகாராஜா கேளு, ஜனமேஜயா கேளு, ஷாப பாஷேன்னு எந்திரிதவு, ஏன்னா அவள் 2 பேரும் கட்டு போட்டிருக்கு. என்ன கட்டு? ஷாபங்கிற கட்டு. அந்த சாபத்தினால் கட்டப்பட்ட அந்த 2 பேரும் இப்படி அடிச்சு கொண்டார்கள். ஜக்னது ड्यूएल. राज उवाच कथं मुक्तौ मुनिश्रेष्ठौ शापाद् वसिष्ठ कौशिकौ तन्मम आचक्ष्व विप्रर्षे परं कौतूहलं हिमे. இப்போ ராஜா கேட்குறார், ஜனமேஜன் கேட்குறார் வியாசரை பார்த்து, எப்படி வா 2 பேரும் இந்த ரூபத்துலேருந்து மாறி திருப்பி முனிவர்களாக ஆகணுமே, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரமாக ஆகணுமே, நடுவில் சாபம். அதனால இவா இந்த சாபத்திலிருந்து வசிஷ்டரும் கௌஷிகர் விஸ்வாமித்திரரும் கதம் முக்தவ் எவ்வாறு விடுதலை அடைந்தார்கள். தன்மம ஆச்சக்ஷ்வா, அதை எனக்கு சொல்லுங்கள். ஹே விப்ரஷே, ஹே பிராமணோத்தமரே, ஹே வியாசரே, பரம் கௌதுகலும் ஹிமே, எனக்கு இது கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குங்கிற. कथं मुक्तौ मुनिश्रेष्ठौ शापात् वसिष्ठ कौशिकौ तन्मम आचक्ष्व विप्रर्षे परं कौतूहलं हिमे. मम आचक्ष्व. व्यास उवाच युध्यमानौ उभौ दृष्ट्वा ब्रह्मालोकपितामहः तत्र आजगाम अनिमिषैः वृतः सर्वैः दयापरैः. तौ आश्वास्य जगत्कर्ता युद्धतः विनिवार्य च. ஓகே. ஸோ யுத்தியமான உபாவு 2 பேரும் இப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்காளே, சண்டை போட்டு இருக்காளேன்னு பார்க்குறார். யார்? லோக பிதாமகா பிரம்மா, லோகத்துக்கே பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மா. இவா இப்படிப்பட்ட சிறந்த முனிவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளை வசிஷ்டர் இப்படி சண்டை போட்டு இருக்காளேன்னு பார்க்குறார். தத்ர ஆஜகாம வந்துட்டாரங்க. ஆஜகாமா அனிமிஷைகி, அனிமிஷர்கள்னு யார்? கண்ணை மூடாதவர்கள், தேவர்கள்லாம் கூட வரா, பிரம்மா கூட கூட்டமாக வரா எல்லாரும். விருத்தக சூழப்பட்டு சர்வைகி தயாபரைகி, எல்லாரும் தயையோடு கூட இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தா மானசரோவரில். தவ் ஆஸ்வாசியா, அவளை 2 பேரையும் ஆஸ்வாசப்படுத்துகிறா, இப்படி சண்டை போடலாமா, எப்பேற்பட்ட முனிவர்கள் நீங்கள்லான்னு சொல்லிட்டு அவள் 2 பேரையும் ஆஸ்வாசப்படுத்தி, ஜெகத்கர்த்தா ஜகத்தையே சிருஷ்டித்த பிரம்மா அவளை ஆஸ்வாசப்படுத்தி, யுத்தத்தக விரிவாரியச்சா, அவள் 2 பேரும் யுத்தம் பண்ணுவதிலிருந்து, யுத்தத்தக அவள் 2 பேரும் யுத்தம் செய்வதிலிருந்து நிவாரிய நிவாரணம் பண்ணினார், தடுத்தார். அவள் 2 பேரையும் இனிமேல் சண்டை போடாதீங்கன்னு தடுத்துட்டார் பிரம்மா. शापं सम्मोचयामास तयोः क्षिप्तं परस्परं ततो जग्मुः सुराः सर्वे स्वानि दिश्यानि पद्मपूः. तयोः परस्परं क्षिप्तं, ஒத்தருக்கொத்தர் போட்டுண்டாலே ஒரு பெரிய சாபத்தை, நீ போ, நீ பட்சியா போ, பகமா போ, நீ ஆடியா போன்னு 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் அப்படி சாபத்தை வீசினார்கள் இல்லையா. ஷிப்தம் சாபம், அப்படி போடப்பட்ட சாபத்திலிருந்து சம்மோச்சயா மாசா, பிரம்மா விடுவிக்கிறார். உங்களோட சாபத்தை நான் நிவாரணம் பண்ணுறேன்ட்டு 2 பேரோட சாபத்தை விடுவித்தார்.
ஸோ ததோ ஜக்முகு சுராக சர்வே. அப்புறம் எல்லாரும் தேவர்கள்லாம் அவ கிளம்பி போயிட்டா. சுவானி திஷ்யானி தன்னுடைய இருப்பிடங்களுக்கு பத்மபூகு சத்தியலோகம் அவள் அடுத்த லைனில் வருது. ஸோ அவள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு தேவலோகத்துக்கு போனார்கள். பத்மபூ அவர் பத்மத்தில் பிறந்தவர். பத்மபூகுன்னு தாமரையில் பிறந்தவர் தானே பிரம்மா. ஸோ பத்மபூகுன்னு பிரம்மாவும் शापं सम्मोचयामास तयोः क्षिप्तं परस्परं ततः जग्मुः सुराः सर्वे स्वामी विष्ण्यानि पद्मभूः सत्यलोकं जगाम आशु हंसारूढः प्रतापवान् विश्वामित्रः अपि अगात्तूर्णं वसिष्ठः स्व आश्रमं गतः. ஸோ பத்மபூ என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவும் சத்தியலோகம் ஜகாமா அவருடைய இருப்பிடம் என்னது சத்தியலோகம். சத்தியலோகத்துக்கு அவரும் ஆஷு உடனடியாக கிளம்பி போயிட்டார். ஹம்சாரூடக ஹம்சத்தில் வந்திருக்கார். ஸோ ஹம்ச பறவையில் ஏறி அவரும் கிளம்பி போயிட்டார். பிரதாபவான் பிரதாபம் நிறைந்தவர். விஸ்வாமித்ரக அபி விஸ்வாமித்ரன் என்ன பண்ணார் தூர்ணம் அகாத் தூர்ணம் அவரும் கிளம்பி போனார். வசிஷ்டக ஸ்வாசிரம் கதை ஆவாவா இருப்பிடத்தில் போய் உட்காண்டான். வசிஷ்டரும் அவரோட இடத்துக்கு போயிட்டார். விஸ்வாமித்ரர் உடனடியாக கிளம்பி போனார். தூர்ணம்னு வேகமாக சென்றார். सत्यलोकं जगाम आशु हंसारूढः प्रतापवान् विश्वामित्रः अपि अगात्तूर्णं वसिष्ठः स्व आश्रमं गतः. मितस्नेहं ततः कृत्वा प्रजापति उपदेशतः मैत्रावरुणेन अपि एवं कृतं युद्धम् अकारणम्. ஒரு லைன் कौशिकेन समं भूप दुःखदं च परस्परं. மிதகா ஸ்நேகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரஜாபதி உபதேசத்துக்கா பிரஜாபதி ஆகப்பட்ட பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கார். எப்பா இனிமேல் சண்டை போடாதுங்க ரெண்டு பேரும் ஸ்நேகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு உபதேசத்தக அவருடைய உபதேசத்தால் மிதகா ஸ்நேகம் தத கிருத்வா அதுக்கப்புறம் அவள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்நேகத்தை செய்து கொண்டு மைத்ரா வருணினா அப்பி அதாவது மைத்ரா வாருணின்னு சொல்லுவோம். மைத்ரா வருணினான்னு சொல்லும்போது மித்ரா வருணர்னு பேர். யாருக்கு வசிஷ்டருக்கு ஒரு பேர் மித்ரா வருணர். இன்னொருத்தருக்கும் மித்ரா வருணர்னு பேர். யார் இந்த மித்ரன் வருணன் ரெண்டு பேரும் வருணனோட மித்ரா வருணின்னு பேர் மைத்ரா வருணின்னு பேர். இவருக்கும் வசிஷ்டருக்கும் அதே பேர். ஏன்னா மித்ரன் வருணன் அப்படி ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே அவளுடைய ஊர்வசியை நோக்கி ஆசைப்பட்டா அவளுடைய ரேதஸு அதை வீரியத்தை ஒரு குடத்துக்குள்ளே வச்சுருந்தா அந்த குடத்திலிருந்து உருவானவர்கள் வசிஷ்டரும் இவரும் அகஸ்தியரும். ஸோ அதனால் ரெண்டாவது ஜென்மம் வசிஷ்டரோட அடுத்த ஜென்மம் அந்த மாதிரி ஆச்சு. மித்ரா வருணியாக வந்தது அந்த மாதிரி வந்தார். ஸோ அதனால வசிஷ்டருக்கு பேர் மித்ரா வருணினா மைத்ரா வருணினான்னு சொன்னான்னா மித்ரன் வருணனிலிருந்து வந்த அந்த திவீரியத்தில் வந்தவர் வசிஷ்டர். ஏவம் கிருதம் யுத்தம் அகாரணம் அதாவது இவரே வசிஷ்டரே கூட தேவையில்லாத யுத்தம் இது. இவரை எதுக்கு சபிக்கணும் இப்படி ஒரு யுத்தம் போடணும். அகாரணம் யுத்தம் கிருதம் தேவையில்லாத யுத்தத்தை பண்ணினார். கௌஷிகேன சமம் அதுவும் விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டருக்கு ஈக்குவலாக ஆகவே மாட்டார். ஏன்னா வசிஷ்டர் வந்து பிரம்மாவோட பிள்ளை. வேற இவர் ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்தவர் விஸ்வாமித்திரர். அதுக்கப்புறம் தபஸ்னால வசிஷ்டரோட இது நந்தினி பசுவை பார்த்து ஆசைப்பட்டு யாகம் பண்ணி அவர் பின்னாடி வந்த இது பிரம்ம பதவி அடைந்தவர். ஸோ அதனால கௌஷிகேன சமம் அவர் கூட போய் சண்டை போட்டார். பூப துக்கதம் ச பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் துக்கங்க தரக்கூடியது. அதனால இப்போ என்ன சொல்ல வர்றார் வியாசர் எல்லாரும் அவாவா கர்ம வினப்படி இப்படியெல்லாம் ஆக வேண்டியிருக்கு சண்டை போட வேண்டிய நிலைமை கூட வருது பாருங்கிறார். ஸோ போன ஜென்மத்தில் கிருஷ்ணனு அந்த நரநாராயணா இருந்தவா கிருஷ்ணரும் அர்ஜுனனா வந்து இப்படி பிறக்க வேண்டிய காரணம் என்ன? இது ஆரம்பத்தில் ஜனமேஜ என்று கேட்ட கேள்வி. அதுக்கு இவ்வளோ கதை சொல்லி இவருக்கு கூட ஒரு வசிஷ்டருக்கு கூட கர்ம வினையினால விஸ்வாமித்திரோடு சண்டை போட வேண்டிய வந்து நிலைமை வந்துருது பார்த்தியான்னு சொல்கிறீங்க. प्रजापति उपदेशतः मैत्रा वरुणिनापि एवं कृतं युद्धम् अकारणं कौशिकेन समं भूप दुःखदं च परस्परम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.